வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் பாருங்கள், 7887. நம்ம கொடுத்தது 8606ன்னு கொடுத்தோம். ஆனால் மிஸ் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்கலான்ட்டு பார்த்தது. எப்படின்னு பாருங்கள். முந்தானேத்தி ரிசல்ட்டு பாருங்கள், 5769 ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 7 8 9 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 5 6 7 8 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுத்துருந்தோம்னா இப்படி தான் கொடுத்துருப்போம். 6887ன்னு கொடுத்துருப்போம். அது வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருப்போம். ஆனால் நேற்றுக்கே ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 7887ன்னு அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை தான் கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா 8678ன்னு கொடுத்துருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த ரூட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல, சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 68, அப்படியே ஒரு நாள் கேப் போட்டு பாருங்கள். அந்த ரிசல்ட்டை பாருங்கள், 68 96, ஒரு நாள் கேப்பில் பாருங்கள் 97 78 ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 6 7 8 9 6 7 8 9 ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ரூட்டை வந்து நான் இன்றைக்கி கொடுக்கலாம்னு பார்த்தது. நேற்றுக்கே அடிச்சிட்டேன். சரி வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். ரூட்டை காமிச்சிட்றேன், உங்களுக்கு எப்படி வருமானு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 2 நாள் ரிசல்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 83 37 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 88 87 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி மட்டும் அப்படியே பவர் பண்ணி அப்படியே 4 டிஜிட் வந்திருக்கும். அதே வந்து பாருங்கள், இந்த நம்பர் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். அதே இங்கே பாருங்கள், இந்த 78 87க்கு இங்கே வந்து பாருங்கள், உடனே அடுத்த நாளே அடிச்சுட்டு தான் இங்கே வந்து இந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த ரிசல்ட் அடிச்சிட்டான். அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 78 87ன்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி பவர் பண்ணோம்னா 73 37ன்னு வரணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா 73 37ன்னு வந்துச்சுன்னா இது எத்தனை மாதம்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுக்கு இங்கே அடிச்சிட்டானா அப்போ இந்த ரிசல்ட்டே வந்து ஏதோ ஒன்று எடுத்து ஒரு வருஷம் கேப்பில் வர மாதிரி வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உடனே அடிக்கணும். பாருங்கள், மறுபடியும் இந்த நம்பரை வந்து அப்படியே வைக்கிறானான்னு பாருங்கள். 78 87. அப்படி இல்லைன்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள். இந்த ரிசல்ட் இப்படி பார்த்தோம்னா 73 37 ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரூட்டு. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 83 37 88 87 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து அடுத்தடுத்த நாள், இது வந்து அடுத்தடுத்த மாதம் ஃப்ரெண்ட்ஸ். 58
87. இதுக்கு நம்ம அன்றைக்கி கொடுத்துருந்தோம் 53 37ன்னு கொடுத்துருப்போம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் அவன் அடித்த ரிசல்ட்டு பாருங்கள் 48. இந்த சி போர்டை மட்டும் பவர் பண்ணி 2ன்னு வச்சு 48 82 அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பர் கம்மி பண்ணி. அப்போ இந்த ரூட்டு படி வந்து இங்கே அடித்தானா வந்து பாருங்கள், இப்போ சொன்ன இந்த ரூட்டில் வந்து அடித்தானா இந்த இடத்துல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 78 87. இங்கே வந்து 5க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 4, 7க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணான்னா 6 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 88 அப்படியே வச்சானா சி போர்டு பவர் பண்ணால் 2. இந்த ரூட் படி பார்த்தீங்கன்னா 68 82 வரணும். அப்படி இல்லைன்னா இங்கே 2யும் ஜாயின் பண்ணி எடுத்தானா 63 32ன்னு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வருமோ பாருங்கள், நம்ம ரூட்டை தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி கொடுத்தாலுமே நம்ம கொடுக்குறதில் அடிக்க மாட்டேங்கிறான், மாற்றி அடிச்சுட்டு போயிடுறான். அதனால தான் உங்களுக்கு இந்த ரூட்லாம் காமிச்சு விட்றேன் எப்படி வரும்னு. அதனால் உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இதே 88 வச்சு தான் அடுத்ததும் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் 78 80, மறுபடியும் 78 80ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதம். அப்போ இதில் வந்து பாருங்கள் அதே 78 87, மறுபடியும் 78 87 வருதான்னு பாருங்கள். இது அடுத்தடுத்த மாதம், இது அடுத்த நாள்னு வரலாம், அதையும் பார்த்துக்குங்க. அப்படியே இன்னொரு நம்பர் போட்டி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 574. அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேட்போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதத்துலேயே பாருங்கள் 074 574 ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 074. அப்படியே அங்கேருந்து பாருங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் கேட்போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 நாள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 074 ரிப்பீட் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதே ரூட்டில் தான் உங்களுக்கு நம்பர் சொல்ல போகிறேன். இது மேலேருந்து அப்படியே கீழே வந்திருப்பான். நான் உங்களுக்கு இதை வந்து ரிவல்ஸில் சொல்ல போகிறேன் பாருங்கள். அப்படியே அங்கே முடித்த இடத்துல வந்து பாருங்கள் 46 99ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 36 49. இதில் வந்து ஏ போர்டு பவர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு பவரு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது கேப் பாருங்கள் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் ரிசல்ட் இது வந்திருக்கும். இதை எடுக்காமல் பம்பர் ரிசல்ட் விட்டு பார்த்தோம்னா 5 நாள் கேப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 649 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 649 வந்துச்சுன்னா அப்படியே பாருங்கள் 46 49ன்னு வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2074, அதுக்கு தான் 574 மேலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 699க்கு 2649 வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த நம்பர் ஃபினிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
டி போர்டு உங்களுக்கு எப்படி வருமோ பார்த்துங்க. இது வந்து 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 649 வரணும். அப்போ இந்த ரிசல்ட்டு இங்கே வரலைன்னா பார்த்தீங்கன்னா இது பம்பர் ரிசல்ட்டை சேர்க்காமல் எடுத்தோம்னா 1 2 3 4 5 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து 699 ரிப்பீட் வரணும். பம்பர் ரிசல்ட்டை சேர்த்தா அதுக்கு அடுத்த நாளில் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் வரணும். இந்த 649 வந்தால் இன்றைக்கி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா 699 இங்கே பார்த்துக்குங்க, இந்த இடத்துல வரணும். அப்படியே இன்னொரு நம்பர் பார்த்துடலாம். அதே பாருங்கள், மறுபடியும் தான் அதை சொன்ன ரூட்டே தான் உங்களுக்கு இந்த 68 96க்கு வந்து பார்த்திங்கன்னா 68 96க்கு அப்படியே 97 78ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த ரிசல்ட் வந்ததுனால போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அடிப்பான். அதே தான் இந்த 57 69க்கு அப்படியே பாருங்கள் 46 4 5 6 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 8 தான் வரணும். அப்படியே எடுத்தோம்னா 6 7 8 9ன்னு வந்துடும். இப்போ 46 78 வருதான்னு பாருங்கள். இங்கே வந்துச்சுன்னா 3 டிஜிட் ரம்மி நம்பர் வரும். இது வந்து இப்படியே ரம்மி நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படியே டியர் 1 மணிக்கு ஒன்று பார்த்துருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்கே உள்ளது தான் கொடுக்க போகிறேன் நான். முதல்ல ஏழுக்கு நம்பர் பார்த்துருவோம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய ரூட்டு காமிச்சிருப்பேன், அதிலேருந்து இந்த நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா முதல்ல பாருங்கள், எந்த ரூட் நல்லா இருக்குன்னு பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதான் நம்பரு. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு டியரில் என்ன கெஸிங் கொடுத்தனோ அதான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். சரி வாங்க டியர் கெஸிங் பார்ப்போம். இது பாருங்கள், டியர் 1 மணிக்கு தான் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் ஏற்கனவே மெம்பர்ஷிப்பில் கொடுத்துட்டேன், அதனால உங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த டியர் கெஸிங் மட்டும் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் ஏபி 93, அப்படியே ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி 95, ஒரு நாள் விட்டு 94ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பாருங்கள் சி போர்டு 3 1, அதோட கேப் நம்பர் 2க்கு பவர் 7. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு நாள் கேப்பு 1 மணிலேருந்து 6 மணி 8 மணி இப்படி அடித்த ரிசல்ட்டு. இப்போ நம்ம அடுத்து வந்து பாருங்கள் 6 மணிலேருந்து பார்க்க போகிறோம். ஏபி 92, 2 நாள் கேப்பு ஏபி 90ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 2 நாள் கேப் விட்டு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 90 92, அதோட கேப் நம்பர் 91 வரணும். அதை வந்து பார்த்துங்க. இந்த ஏபி 91 வந்துச்சுன்னா பாருங்கள், ஏபி 90 91 92 93 94 95ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறனால ஏபி 91 கொடுக்குறேன் நான். சி போர்டு பாருங்கள், சி போர்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 1, அதோட கேப் நம்பர் பார்த்திங்கன்னா 7 2 2க்கு பார்த்தா 7. இங்கே வந்து பாருங்கள் சி போர்டு 6 9, உங்களுக்கு தெரியும் 6 9ன்னு வந்துச்சுன்னா 3 வரணும். அந்த 3க்கு 3 வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 8 வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 918ன்னு வரும். அப்படி இல்லைன்னா பாருங்கள் 6
9ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் பவரில் இருந்துச்சுன்னா 6, 9 வந்து பவரில் இருந்துச்சுன்னா 4. அப்போ அதோட கேப் நம்பர் 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 915 வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 6ஆம் நம்பர் பவரில் இருந்துச்சுன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. 1, 9. அப்போ அதோட கேப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0 வரணும். அப்போ 910ன்னு வரணும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி மேட்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க. AB 91 918ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த 910 வருதான்னு கூட பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 0 ஒன்று இருக்குது பாருங்கள். அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டான்னு வைங்க. ஏபியில் பிசியில் 910ன்னு கூட வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.